பராசக்தி அக்டோபர் 17, 1952. இந்த கிடையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அஞ்சலி தேவி வந்து இந்த பரதேசிங்கிற படத்தில் ஹீரோவாக நாகேஸ்வரராவை போட்டு செகண்ட் ஹீரோவாக சிவாஜியை போட்டுருவோம், பல டப்பிங் தானே வந்தார் அப்படின்னு சொல்லி அதை கூட ரெக்கமெண்டேஷன் பெருமாள் முதலியார் தான். பிறகு கொடுத்து சம்பளம் வந்து நீங்கள் போய் அஞ்சலி தேவி பாருன்னு சொல்லி இவர் போயிருக்கார். போனால் அஞ்சலி தேவி மேக்கப் ரூமில் இருந்திருக்காங்க. இவர் வெளியில் ஒரு பெஞ்சில் போய் உட்காந்துருக்காரு. உள்ளது மேக்கப் அந்த பையன் இருக்கான். நான் வெளியே வந்து யார் சார் நீங்கன்னு கேட்குறேன். இது மாதிரி பராசக்தியில் நடிச்சிட்டு இருக்கேன், கணேசன் வந்திருக்கேன்னு சொல்லு அம்மாக்கிட்ட. வெளியே ஓடியான்ட்டாங்க அஞ்சலி தேவி. ஓ என்ன கணேசன் நீங்கள் வர வேண்டியதானே? இல்லைம்மா நீங்கள் இருந்தாலும் ஒரு பெண்ணுடைய மேக்கப் ரூம் அப்படின்னு இருக்காரு. ஒன்றும் இல்லை, என்னுடைய படத்தில் செகண்ட் ஹீரோவாக உங்களை போட்டிருக்கேன், இந்தாங்க சம்பளம்னு 25,000 கொடுத்துருக்காரு. என்ன சொல்கிறீங்க? அப்போவே வா 25,000 250 ருபீஸ் வாங்கிட்டு இருக்காரு மாதம் மாதம் பெருமாள் முதலியார்ட்ட. 25,000 அன்னைக்கு இங்கே இருக்குது 25,000. அன்னைக்கு அஞ்சலி தேவியை முதலாளி அம்மான்னு கூப்பிட்ட சிவாஜி கடைசி வரைக்கும் முதலாளி அம்மா தான் சொன்னாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பணம், அப்புறம் மனிதனும் மிருகமும், இந்த 2 படம் புக்காது சிவாஜிக்கு. அப்போ உங்கள் சிவாஜியோட சம்பளம் என்ன அப்படிங்கும்போது அஞ்சலி தேவி 25,000 கொடுத்தாங்க. அவங்கெல்லாம் 25 கொடுத்துட்டாங்க. இது எப்போ நடக்குது? இதெல்லாம் பராசக்தி வர்றதுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்கு. ரிலீஸ் ஆக போகுது பராசக்தி. ஓஹோ, அதுக்குள்ளே புக் ஆகிடுச்சு. ஏன்னா பெருமாள் முதலியார் யாரும் அவன் இந்த படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணக்கூடாது, பராசக்தி தான் வரணும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி வச்சுருக்காரு.